ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வெளியாயிருந்தால் கூட 2025 அதாவது இப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி த்ரில்லர் படமாக வெளியான சாலி முகபத். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் கவிதா. இவங்க படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ப்ரீ வெட்டிங் பார்ட்டி ஒன்று நடக்குது. அங்கே இவங்களுடைய ஹஸ்பண்டோட அங்கே போயிருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரே கலகலன்னு ஆளாளுக்கு ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கதாநாயகி மட்டும் உம்முனே இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க ஒரு பொண்ணுக்கும் தன்னுடைய கணவனுக்குமே ஒரு அஃபேர் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அந்த பார்ட்டியில் தான் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம கதாநாயகி. இதில் அந்த மொமெண்ட்டில் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியலை. ஆனால் ஒரு பெரிய கோவம் மட்டும் இருக்குது மனசுக்குள்ளே இவங்ககிட்ட. இதனாலேயே பெருசாக யாருக்கிட்டையும் பேசவே இல்லை. யார் கேட்டாலையும்ங்கிறாங்களே தவிர அதை தாண்டி எந்த ஒரு பதிலும் இவங்க சொல்லலை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் திடீர்னு ஒரு இடத்துல அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையின்படி அந்த கதையில் ஸ்மிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் கதாநாயகி. அந்த ஸ்மிதாவுக்கு அப்பா மட்டும்தான். இப்போ அப்பாவும் உயிரோடு இல்லை. அவர் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை தன்னுடைய பொண்ணுக்காக, யார் அந்த ஸ்மிதாக்காக விட்டுட்டு போயிருக்காப்புல. இந்த ஸ்மிதாவுக்கு பங்கஜ் திவாரி அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்டு. அந்த ஆள் ஒரு 1 நம்பர் ஊதாரி பைய. ஊரை சுற்றி எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி கேம்பிங் விளாண்டு கடைசியில் 27 லட்சம் அவனுக்கு கடன் இருக்குது. அதை எப்படா கொடுப்ப அப்படின்னு கடன் கொடுத்த அந்த ஆள் இவன் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டே தெரியான். உனக்கு இன்னும் 4 நாள் தான் டைமு, அதுக்குள்ளே நீ மரியாதையாக வாங்கின காசை வட்டியோட கட்டிட்டு போகிற, இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் எதையும் சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக சிச்சு தான் காமிப்பேன் அப்படிங்கிறான் அந்த ஆள். இப்போ நம்ம அந்த ஸ்மிதா இருக்காங்கல்ல, அந்த கதையில் வரக்கூடிய கதாநாயகி ஸ்மிதா, இவங்க பாட்னியை அப்படி கோர்ஸாக இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த கோர்ஸை எடுத்து அதில் டிகிரி படித்து ஒரு கோல்டு மெடல் வாங்கின ஒரு பொண்ணு. அதனால இந்த இயற்கையும் சரி, இந்த மரம் செடி கொடிகள் இது எல்லாத்தையும் மேலேயும் அலாதி அன்பு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த ஸ்மிதா. இப்படி ஒரு விஷயம் ஒரு தருணத்தில் அந்த ஸ்மிதாவுடைய ஹஸ்பண்ட் இருக்காப்புல பங்கஜ் திவாரி, அந்த ஆள் வந்து இங்கே வரை எவ்வளோ பெரிய கடனாகி போச்சு, அவன் கழுத்தை பிடிக்கிறேன் சொன்னா கேளு, உங்கள் அப்பா 9 பேர் எழுதி வச்சு அந்த வீடு இருக்கே, அது கிட்டத்தட்ட 60-80 லட்ச ரூபா போகும், அந்த வீடை மட்டும் நீ விற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஓகே பண்ண அப்படின்னா நான் கட்ட வேண்டிய கடனை கொடுத்துட்டு மிச்சம் மீதியை நீயே கூட வச்சுக்கலாம் அப்படின்னு தேவையில்லாமல் ஸ்மிதாவை கம்பல் பண்ணுறான். இதில் ஸ்மிதாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே அறவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் திடீர்னு ஸ்மிதாவுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வருது. அதில் அவங்களுக்கு ஷாலினி அப்படின்னு சொல்லி ஒரு கசின் சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த கசின் சிஸ்டரு இப்போ நம்ம ஸ்மிதா எந்த ஊரில் இருக்கிறாங்களோ ஹஸ்பண்டோட அந்த ஊருக்கு தான் வேலை நிமித்தமாக அங்கே வர்றா. அவள் தங்குறதுக்கு மட்டும் ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பா, நீ உன் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி கேட்க போக, அவள் எதுக்கு வெளியே தங்கிட்டு பெசாட்டி என் வீட்டிலே வந்து தங்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டிலே ஒரு ரூம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கடைசியாக அந்த தங்கச்சி ஷாலினி வந்தவொடனே அந்த ரூமையும் நீ இங்கே தங்கிக்க அப்படின்னு கொடுக்குறாங்க இவங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையிலேயே இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு இதுதான் அப்படிங்கிறது நம்ம ஸ்மிதாவுக்கு அந்த கணப்பொழுது வரைக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காம அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது டிஸ்கா சோப்ரா இயக்குன ஒரு படம். டிஸ்கா சோப்ராவும் சரி, சஞ்சய் சோப்ராவும் சரி, 2 பேரும் சேர்ந்து எழுதி இதை டிஸ்கா சோப்ரா இயக்கியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே இந்த கிரைம் த்ரில்லர், இன்னும் உங்களுக்கு சரியாக சொல்லணும்னா இந்த மர்டர் மிஸ்ட்ரி படங்கள் பிடிக்கக்கூடிய நபர்கள், இந்த ஹூட் அண்ட் நெட் கான்செப்டில் வெளியான படங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னா, அதாவது நம்ம நைஃப்ஸ் அவுட் மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படிங்கிற ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கதைக்களத்தை தான் இவங்க செட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நரேட் பண்ணப்பட்ட விதமே நான் லீனியராக தான் நரேட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் தான் சுவாரஸ்யம் கண்டிப்பாக இருக்கும்னு நம்பி இவங்க அந்த மாதிரி இந்த கதையை நரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் எனக்கு என்னமோ அது அவ்வளோ பெருசாக நான் லீனியராக சொன்ன மாதிரிலாம் தெரியல. பட் நான் லீனியராக தான் சொல்லப்பட்டிருக்கு. பட் நமக்கு அந்த அளவுக்கு பெருசாக அங்கே போயிட்டு இங்கே வருது, இங்கே இருந்து அங்கே வருது, அது என்ன இது என்ன அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் நேர்த்தியாகவே சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தில் ராதிகா ஆப்தே அவங்க தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 2 ரோல் அப்படி தான் நீங்கள் சொல்லணும். முதல்ல அந்த ப்ரீ வெட்டிங் பார்ட்டியில் கவிதாங்கிற கதாபாத்திரம் கதையை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுவும் ராதிகா ஆப்தே தான். அவங்க சொல்கிற அந்த கதையில் ஸ்மிதான்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் வருது இல்லையா, அதையும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. 2யுமே ரொம்ப கணக்கச்சிதமாக அழகாக அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை சூப்பராகவே அவங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க. ஆனால் பல நேரங்களில் ஒரு சில இயக்குநர்கள் தான் அவங்கள நல்ல பெர்ஃபார்மன்ஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பல நேரங்களில் அந்த கேரக்டர்ஸே, அதாவது அந்த கதையில் சித்தரிக்கப்பட்ட அந்த கதாபாத்திரங்களே கொஞ்சம் எரோட்டிக்காக பிஹேவ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு ரோல்ஸாகவே தேவையில்லாமல் ராதிகாப்தியை உள்ளே இழுத்து விட்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை இந்த படத்தில், அந்த 2 கேரக்டர்ஸையுமே. அதே மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்டாக அந்த பங்கஜ் திவாரி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை அன்சுமன் புஷ்கர் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு அந்த கதாபாத்திரத்தை பண்ண விதத்தில். இது போக திவ்யந்து அவர் தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவார். அது நிறைய பேச முடியாது, நீங்கள் பாருங்கள்.
அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதையும் ஒரு சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. இவங்கெல்லாம் போக சௌராசினி மைத்ரா அவங்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவங்க தான் அந்த ஷாலினி அப்படிங்கிற அந்த கசின் சிஸ்டராக வரக்கூடிய கதாபாத்திரம். அவங்களும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லா க்யூட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இதுபோக நம்ம அனுராக் கைஷ்யப் அவரும் வர்றாப்புல ஒரு 2-3 சீனுக்கு தான் வருவார்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் வர்ற அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டுருக்காரு ஸ்க்ரீனில். இதுபோக தோட்டக்காரர் கதாபாத்திரம் ஒன்று வரும். இந்த மாதிரி அவங்கவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லா நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த கதையிலையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அது எங்கே அப்படின்னா, இவங்க என்னதான் இந்த கதையை நான் லீனியராக சுவாரஸ்யப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு பண்ணால் கூட நமக்கு இந்த கதை பெருசாக நான் லீனியராக சொல்லப்பட்ட மாதிரியே தெரியல. லீனியராக தாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுக்குது. அதை விட முக்கியமாக இந்த கதையில் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபோர் ஷாடோ பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ஸ்க்ரீன் பிளேயாகவே இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எஃபெக்டிவாக ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க ஃபோர் ஷாடோ பண்ணதே இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா இந்த கதை பல இடங்களில் பல காட்சிகள் ஃபோர் ஷாடோ பண்ணப்பட்டதுனாலேயே ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருக்குதுங்க. நமக்கு எல்லாமே கிளியராக இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படிங்கிறது எதுவுமே பெருசாக அந்த படத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வருது. நிச்சயமாக இந்த படம் பார்க்கும்போதோ இல்லை படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ஒத்துப்பீங்க. ஒரு நல்ல கதை சுவாரஸ்யமாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத எதுவுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக அப்படி இப்படி அப்படின்னு இவங்க பெருசாக போகலை. இன்னொரு பக்கம் இந்த கதையில் அந்த ஸ்மிதாங்கிற அந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரத்தை அந்த கதாபாத்திரத்துடைய ஹஸ்பண்டான அந்த பங்கஜ் திவாரி அந்த பங்கஜ் எதுக்காக கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த ஸ்மிதா தன்னுடைய கணவர் தன்னை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருக்காரு அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கான கிளியர் கட்டான காட்சி அமைப்புகள் எதுவுமே கிடையாது. அதை கன்வின்சிங்காக இன்னும் பெட்டராகவே இவங்க போர்ட்ரே பண்ணியிருக்கலாம். அது ஒரு அன்ஆன்சர்ட் கொஸ்டின் மாதிரி தான். அதை நம்மளே புரிஞ்சுக்கணும், இப்படி தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணுமே தவிர இவங்க கிளியராக கன்வின்சிங்காக எதையுமே எங்கேயும் போர்ட்ரே பண்ணலை. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கும் ஃபேமிலிக்கும் சம்பந்தமே கிடையாது. கிட்டத்தட்ட நியூரிட்டி அப்படிங்கிற ரேஞ்சுக்கே செக்ஷுவலாகவும் ஃபிசிக்கல் இன்டிமிசி அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான காட்சிகள் உள்ளே இருக்குது. மினிமம் ஒரு 2-3 சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாய்ப்பே கிடையாது ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு டெஃபினட்டாக இது A-certified படம் தான் அப்படிங்கிற லெவலில் உள்ள காட்சி அமைப்புகள் இருக்குது. சத்தியமாக வாய்ப்பு இல்லை ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு. இது தெளிவாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸோ இல்லை ஹூடனிட் த்ரில்லர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படமே பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நினைக்காத உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாத அப்படிங்கிற மாதிரி ஒரு படமெல்லாம் இது கிடையாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை. வேற என்ன பண்ண, தமிழ் டப்பிங்கில் இருந்தால் நம்ம தமிழ் டப்பிங்கில் இந்த படம் இருக்குதுப்பான்னு சொல்லிடுவோன்னு பல தடவை சொல்லியாச்சு, பல விமர்சனங்களில் சொல்லியாச்சு. இருந்துமே இவ்வளவு சொன்னீங்க தமிழ் டப்பிங்கில் இருக்குதா இல்லையான்னு சொன்னீங்களா இல்லையா அப்படின்னா நம்ம என்னத்தை சொல்கிறது. தமிழ் டப்பிங்கில் இந்த படம் இல்லை. ஹிந்தியில் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.